CA Foundation Maxல ப்ரொபோர்ஷன்ங்கிற சாப்டரில் 20th sum. If P by Q is equal to R by S is equal to P minus R by Q minus S, the process is called சப்ரஹண்டோ, ஆடண்டோ, இன்வெர்டண்டோ, நன். இதில் நம்ம இன்வெர்டண்டோ பற்றி பார்த்துட்டு, அதாவது இது ரெண்டையும் இன்வெர்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. சப்ரஹண்டோ, ஆடண்டோ பற்றி பார்க்கல. சப்ரஹண்டோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஏ பை பி சி பை டிக்கு ஈக்குவல் அப்படின்னா, சப்ரஹண்டோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மேலே உள்ள நியூமரேட்டரையும் கழிக்கணும், கீழே உள்ள டினாமினேட்டரையும் கழிச்சு போடணும். இதுக்கு பேர் சப்ரஹண்டோ. ரெண்டையுமே சப்ராக்ட் பண்ணி போட்டால் சப்ரஹண்டோ. ஆடண்டோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏ பை பி சி பை டிக்கு ஈக்குவல்னால் இது எதுக்கு ஈக்குவல்னால், மேலே உள்ளதை ஏ ப்ளஸ் சின்னு கூட்டி கீழே உள்ளதை பி ப்ளஸ் டின்னு கூட்டிக்கணும். இந்த ரேஷியோவுக்கும் இது ஈக்குவலாக தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் ப்ரொப்போர்ஷன். ஏ பை பி சி பை டிக்கு ஈக்குவல்னால் அது ஏ மைனஸ் சி பை பி மைனஸ் டிக்கு ஈக்குவல். ஏ பை பி சி பை டிக்கு ஈக்குவல்னா ஏ ப்ளஸ் சி பை பி ப்ளஸ் டிக்கு ஈக்குவல். இப்போ நமக்கு ப்ராப்ளத்தில் என்ன ஒருத்தருக்கு பி பை கியூ ஆர் பை எஸ்ஸுக்கு ஈக்குவல்னா பி மைனஸ் ஆர் பை கியூ மைனஸ் எஸ்ஸுக்கு இது ஈக்குவல்னு போட்டிருக்கு. அப்போ இது வந்து எது மாதிரி இருக்குது, சப்ரஹண்டோ மாதிரி இருக்கா? நியூமரேட்டரை கழிச்சிருக்காங்க, டினாமினேட்டரையும் கழிச்சு ரேஷியோவாக போட்டிருக்காங்க. அதனால இந்த ப்ராசஸ்க்கு பேர் சப்ரஹண்டோ. இப்போ நம்ம என்னென்ன ப்ராசஸ் பார்த்துருக்கோம்? டிவைடண்டோ, காம்பனண்டோ, ஆல்டர்னண்டோ, இன்வெர்டண்டோ, தென் இன்வெர்டண்டோ. இப்போ நம்ம பார்த்துருக்க வந்து சப்ரஹண்டோ, ஆடண்டோ. இன்னும் என்ன ப்ராசஸ் வருதோ அந்த ப்ராப்ளம்ஸ் வரையில் சைட் பை சைடு பார்ப்போம். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து சப்ரஹண்டோ, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர்.